நமது ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 2ஆம் வீட்டில் கேது இருப்பது குடும்பம், பேச்சு மற்றும் பணத்தடை, தனிமை, கடினமான பேச்சு, ஆரோக்கிய குறைபாடு, பல், கண் மற்றும் ஆன்மீக நாட்டம் போன்றவற்றை குறிக்கிறது. இந்த நிலை நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்களையும் குடும்பத்திலிருந்து ஒரு பற்றற்ற தன்மையையும் கொடுக்கலாம். 8 ராகு இருப்பது திடீர் திருப்பங்கள், மறைமுக ஞானம் மற்றும் ஆராய்ச்சித் துறையில் வெற்றியைத் தரும். இது உடல்நலக் கவலைகள், ரகசிய உறவுகள் அல்லது எதிர்பாராத பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும், சிலருக்கு வெளிநாட்டுப் பயணம், எம்என்சி வேலை மற்றும் திருமணத் தடையை நீக்கி சுப பலன்களை அளிக்கும். 9ஆம் வீட்டில் சனி இருப்பது பொதுவாக அதிக அதிர்ஷ்டம், ஆன்மீக சிந்தனை, தந்தைவழி ஆதரவு மற்றும் நீண்ட பயணங்களை குறிக்கிறது. இது சனி தோஷத்தை தராது மற்றும் துலாம், மகரம், கும்ப ராசிகளில் இருந்தால் சசயோகம், தந்து ராஜயோக பலன்களை அளிக்கும். குரு 12 இருப்பது அதிகச் செலவுகள், வெளிநாட்டுப் பயணம், ஆன்மீக ஆர்வம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பலன்களைத் தரும். இது சில நேரங்களில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தேவையற்ற செலவுகளைக் கட்டுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். 6ஆம் வீட்டில் புதன் இருப்பது தர்க்க அறிவு, விவாதம், ஆரோக்கியத்தில் அக்கறை மற்றும் கடன் வழக்குகள் தொடர்பான விஷயங்களைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் கணக்கு, தணிக்கை மற்றும் சேவை சார்ந்த வேலைகளில் நிபுணத்துவத்தையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் தருகிறது. ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது எதிரிகளை வெல்லும் வலிமை, கடன் நிவர்த்தி, தீராத வியாதிகள் குணமாதல் மற்றும் அரசு வேலை போன்ற சிறப்பான நற்பலன்களைத் தரும். இவர்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகம், போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் திகழ்வார்கள். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மிகுந்த தைரியம், கடின உழைப்பு, எதிரிகளை வெல்லும் திறன் மற்றும் கடன் நோய் எதிர்ப்பாற்றலைத் தரும். இவர்கள் நிர்வாகத் திறமை கொண்டவர்களாகவும் போர்க்குணம் மிக்கவர்களாகவும் இருப்பர், ஆனால் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற கோபத்தை சந்திக்க நேரிடலாம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், செல்வச் செழிப்பு மற்றும் நர்ஷ யோகம் போன்ற நற்பலன்களைத் தரக்கூடும். அதே சமயம் ஆரோக்கியக் குறைபாடுகள், தோல், சிறுநீர், எதிரிகளின் தொல்லை மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறு தடைகளையும் ஏற்படுத்தலாம். இது கலவையான பலன்களைத் தரும் ஒரு நிலையாகும்.